வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண கதை இல்ல. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட கதை. தடைகளை தாண்டி நம்பிக்கையை விதைச்சு ஒரு தேசத்தோட தலைவிதியே மாத்தி எழுதின இந்திய பெண்களோட கல்வி புரட்சியை பத்தின ஒரு ஆழமான பார்வை தான் இது. சரி வாங்க, இந்த நம்ப முடியாத பயணத்தை நம்ம சேர்ந்து பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. 1947ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இதுதான் நம்ம நாட்டுல பெண்களோட கல்வி அறிவு விகிதம். அதாவது 100 பெண்கள்ல வெறும் 8 பேருக்கு தான் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, அந்த காலகட்டத்தோட ஒரு பெரிய வலியையும் போராட்டத்தையும் காட்டுற ஒரு குறியீடு. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழ். இன்னைக்கு கிட்டத்தட்ட 70% பெண்கள் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. 8%லிருந்து 70%. எப்படி இந்த நம்பவே முடியாத மாற்றம் நடந்துச்சு? இந்த பெரிய பாய்ச்சலுக்கு பின்னாடி இருக்கிற கதையத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். இந்த பெரிய கதையை நாம சரியா புரிஞ்சுக்க இத 3 முக்கியமான காலகட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அதோட சவால்கள், அதோட வெற்றிகள்னு தனித்தனியா இருக்கு. முதல்ல 1947க்கு முன்னாடி, அதாவது சமூக தடைகள் ரொம்ப அதிகமா இருந்த காலம். அதுக்கப்புறம் 1947லிருந்து 2000 வரைக்கும். அப்பதான் கல்வி ஒரு தேசிய கொள்கையா மாறுச்சு. கடைசியா இப்போ நாம வாழ்ற இந்த 21ஆம் நூற்றாண்டு, அதிகாரமளித்தலை நோக்கிய காலம். சரி, வாங்க முதல்ல அந்த முதல் காலகட்டத்துக்குள்ள போலாம். அது உண்மையிலேயே ஒரு இருண்ட காலம்னு சொல்லலாம். ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயும் அங்கங்க சின்ன சின்னதா தீப்பொறிகள் கிளம்ப ஆரம்பிச்சுது. பெரிய சமூக தடைகளுக்கு நடுவுலையும் சில தைரியமான சீர்திருத்தவாதிகள் மாற்றத்துக்காக போராட ஆரம்பிச்சாங்க. அப்போ என்னதான் பிரச்சனை இருந்துச்சு? ஏன் பெண்கள் படிக்க முடியல? 1 குழந்தை திருமணம், 2 பர்தாமுறை மாதிரி பெண்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிற பழக்கங்கள், எல்லாத்துக்கும் மேல ஒரு பயம். படிச்ச பொண்ணுங்க அடங்காம போயிடுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு ஒரு ஆணாதிக்க மனப்பான்மை. இதெல்லாம் பெரிய சுவர்கள் மாதிரி அவங்க முன்னாடி நின்னுச்சு. ஆனா அந்த சுவர்களை உடைக்க சில பேர் வந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமானவங்க தான் சாவித்ரிபாய் பூலேயும் ஜோதிபா பூலேயும். சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, 1848ல அந்த காலத்துல அவங்க தான் இந்தியாவிலேயே முதல் முறையா பெண்களுக்காகவே ஒரு ஸ்கூலை திறந்தாங்க. அது ஒரு சின்ன விதை இல்ல, ஒரு பெரிய புரட்சியோட ஆரம்பம். பூலே தம்பதி மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கவே ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், பண்டித ரமாபாய், ஏன் நம்ம தமிழ்நாட்டுல பெரியார், ஈவே ராமசாமின்னு நிறைய பேர். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி பெண்களோட கல்விக்காகவும் உரிமைக்காகவும் ரொம்ப வலுவா குரல் கொடுத்தாங்க. சரி, சுதந்திரத்துக்கு முந்தைய காலத்துல இருந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். 1947க்கு அப்புறம் என்னாச்சு? அப்போதான் பெண் கல்விங்கிறது வெறும் ஒரு சிலரோட முயற்சிங்கிறத தாண்டி ஒரு தேசத்தோட கடமையா, ஒரு வாக்குறுதியா மாறுச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்புமுனை. சுதந்திர இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம் தான் இதுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்துச்சு. அது என்ன சொல்லுச்சுன்னா, சட்டத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சமம், பாலினத்தை வச்சு எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது, முக்கியமா கல்விங்கிறது ஒவ்வொருத்தரோட அடிப்படை உரிமைன்னு சொல்லி ஒரு உறுதியான அடித்தளத்தை போட்டது. சட்டம் மட்டும் போட்டா போதுமா? இல்ல, அரசாங்கம் களத்திலையும் இறங்குச்சு. முதல் 5 ஆண்டு திட்டங்கள்ல இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 1986ல தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. அப்புறம் பெண்களுக்காகவே தனியா காலேஜ்கள், பெண் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப வைக்க ஸ்காலர்ஷிப், ஹாஸ்டல் வசதின்னு வரிசையா நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்போ நிகழ்காலத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம அடைஞ்சிருக்கிற முன்னேற்றம் உண்மையிலே ரொம்ப பெரியது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா இந்த வெற்றிக்கு பின்னாடி சில முரண்பாடுகளும் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். இதுல மிகப்பெரிய வெற்றி எது தெரியுமா? பிரைமரி ஸ்கூல் அட்மிஷன்ல தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 97% பெண் குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. இது கிட்டத்தட்ட பசங்களுக்கு சமமான அளவு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த ஒரு நம்பரே நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னு சொல்லுது. ஆனா இங்கதான் அந்த முரண்பாடு வருது. பிரைமரி ஸ்கூல்ல நிலைமை நல்லா இருந்தாலும் ஹையர் செகண்டரிக்கு போகும்போது நிறைய பெண் குழந்தைகள் பாதியிலே படிப்பை நிறுத்திடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன் கல்வி முறையிலையும் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. அதோட சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்ஸ் மாதிரி ஸ்டெம் துறைகள்ல பெண்களோட பங்களிப்பு இன்னும் கம்மியா தான் இருக்கு. அதனால நாம இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான புது சவால்களை சமாளிக்கத்தான் அரசாங்கம் பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவோ, அதாவது பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைய படிக்க வைப்போங்கிற மாதிரி முக்கியமான திட்டங்களை இப்போ செயல்படுத்திட்டு வராங்க. இதோட முக்கிய நோக்கமே பாலின பாகுபாட்டை ஒழிச்சு பெண் கல்வியை இன்னும் அதிகமா ஊக்குவிக்கிறது தான். ஒரு விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு மட்டும் நாம கொடுக்கற அறிவில்ல, அது ஒரு சமுதாயத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி. அதோட விளைவுகள் தண்ணியில கல்ல போட்டா வர்ற அலைகள் மாதிரி பரவிக்கிட்டே இருக்கும்.
நிஜமாவே ஒரு படிச்ச பொண்ணால என்னெல்லாம் மாற்றம் வருது பாருங்க. குழந்தை திருமணங்கள் குறையுது, குடும்பத்தோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு, அவங்க பொருளாதார ரீதியா யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்ல, அரசியல்ல அவங்களோட பங்களிப்பு அதிகமாகுது. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சமூக மாற்றத்தையே உருவாக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஒரு பெண்ணுக்கு கல்வி கற்பிப்பது ஒரு தலைமுறைக்கே கல்வி கற்பிப்பதற்கு சமம்னு. எவ்வளோ உண்மையான ஆழமான வார்த்தைகள் இது. இந்த முழு பயணத்தோட சாராம்சமே இதுதாங்க. நிச்சயமா இந்த பயணம் இன்னும் முடியல. நாம நிறைய தூரம் வந்திருக்கோம். ஆனா முழுமையான சமத்துவத்தை அடைய நாம இன்னும் என்ன செய்யணும்? அடுத்த பெரிய ஸ்டெப், அந்த அடுத்த பெரிய பாய்ச்சல் எதுவா இருக்கும்? இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நான் இங்க முடிக்கிறேன். நீங்களும் இத பத்தி யோசிச்சு பாருங்க.